ராமலிங்காயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் ஆனந்த அனுபவம் என்ற தலைப்பில் 2வது பாடலில் காலையிலே நின்றனை கண்டுகொண்டேன், சுத்த சன்மார்க்க சங்க சாலையிலே இன்பம் தலைக்கின்றேன், ஞானமிசை சாகா வரம் பெற்றேன், தத்துவத்தின் மேல் நடிக்கும் ஏகா நினக்கு அடிமை ஏற்று என இப்பாடலை பதிவு செய்கின்றார். ஏகா என்பது ஒருவர்தான். அவர் அருட்பெருஞ்சோதியார், பெரும் ஜோதி, பேரறிவு, தனி சிவம், இயற்கை, உண்மை, அறிவு, இயக்கம் அவரின் சிறப்பு இயல்பு. எல்லா உயிர்க்கும் இயற்கை உண்மையான அருட்பெருஞ்சோதி இறைவர்தான் தந்தை, தாய். மற்றபடி விவகாரத்தால் பெற்ற தாய் தந்தையரெல்லாம் காரியமானவர். இந்த காரியத்துக்கு காரணமானவர் கடவுள் ஒருவரே. இவரே எல்லா உயிரிலும் ஆன்ம ஒளி, ஒளிக்குள் ஆன்ம ஒளி, ஒளிக்குள் ஒளியாக மறைந்து நின்று ஜீவனை இயக்குகிறார். இதனை அகவலில் உயிருள் யாம் எம்முள் உயிர்வை உணர்ந்து உயிர் நலம் பரவுக என்று இயற்கை உண்மை கடவுள் கூறியதாக நம் ஐயா அகவலில் பதிவு செய்கிறார்கள். இவரை நாம் அறிய மண்ணுயிர் ஓம்பி நம் வாழ்வே உயிர் இரக்கமே வடிவாக மாற தினசரி நாம் தீவகாருண்யம் செய்ய வேண்டும். காரணம், எல்லா உயிரிலும் அவர் நீக்கமர நிறைந்துள்ளதால் எவ்வுயிரையும் கொல்லாது, புலால் உண்ணாது அகவினத்தாராகி அவரை அறிய அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கும்போது செயல்படும்போது நீ பிற உயிரை காப்பாற்றியதால் உன் உயிர் பொருளை உபகார சக்தி கூட்டி உள்ளொளி கூடும். எனவே ஜீவகாருண்யமே தவம். பக்தி என்றால் மனம் கரைந்து எண்ணம் நினைப்பு செயலாக்கி நின்றால் உயிர் உணர்வு பெறும். எறும்பு முதல் யானை ஈராய எல்லா உயிரும் தம்முயிர் போல் உள்ளே எண்ணி ஒத்து உரிமையுடையவராய் செயல்புரிய வேண்டும். அப்படி செயல்புரிய நீ செய்த பரோபகாரத்தால் உனக்கு ஆற்றல் கூடும். பிறகு சலிப்பின்றி எந்த பற்றையும் பற்றாது பற்றற்றான் தெரிவித்த பற்றை பற்றி உயிர்கருணை செய்ய நம் செய்த பரோபகாரத்தால் கூடிய ஆற்றலுடன் இறைவனின் உபகார சக்தி கூடியதால் இந்த அறிவினில் ஒரு அறிவாகி உலகறிவு கடந்து ஆன்ம விழிப்பு நிலையில் செயல்படும். மேலும் இந்த ஆன்ம விழிப்பினுடன் இறைவனின் தயவு பேராற்றல் கூடினால் கடவுள் நிலையறிந்து அம்மயமாகலாம். அப்படி அம்மயமாகிவிட்டால் படைத்து காத்து துருசி நீக்குவித்து பக்குவம் வருவித்து அருளை வழங்குபவர் இறைவன். அதே செயலை செய்பவர் நம் ஐயா. இவர் உயிர்களை மரண அவஸ்தையிலிருந்து காப்பாற்றி கடவுள் நிலையறிந்து அம்மயமாகுவரை எழுப்புவார். அதனால்தான் எழுவார் மேடை அமைத்துள்ளார் வடலூர் பெருவழியில். சான்றாக அகவலில் 868வது வரி, 866, 68,
70 872 வரிகளில் பதிவு செய்கிறார். மேலும் 3616 பாடலில் இறந்த உயிர் தமை மீட்டும் எழுப்பியிடல் வேண்டும். 3618 பாடலில் செத்தாரை மீட்டும் இங்கு எழுப்பியிடல் வேண்டும். 3619 பாடலில் மடிந்தாரை மீளவும் நான் வருவித்தல் வேண்டும். 3620 பாடலில் துடிசேர் எவ்வுலகும் எத்தேவரும் எவ்வுயிரும் சுத்த சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும் இருந்தார். ஆக விண்ணப்பம் செய்பவர் கடவுள் நிறையறிந்து அம்மயமான ஐயா எக்காலமும் இருக்கின்றார். ஆக இயற்கை உண்மை கடவுள் ஏகா. அவரின் பூரண அருளை பெற்ற ஐயா மட்டும்தான் ஏகா. நாணயம் போல் பூவும் மனம் போல் இருக்கின்றார். அதனால்தான் அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே என்கின்றார். தத்துவத்தின் மேல் நடிக்கும். பூஜ்யம் என்ற எண்ணுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதுபோல முடிவு இல்லாத ஆகாயம் தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதுபோல சப்தம் உருவாகும் இடம் எது, முடியும் இடம் எது, அதுபோல் ஒளி உருவாகும் இடம் எது, முறியும் இடம் எது என தெரியாது. இது சிவம் என்கின்ற சொல்லுகின்ற சப்த இயக்கமும் வெளிச்ச இயக்கமும் அதன் தன்மையை கடந்து மேல் நடிக்கும் உண்மை கடவுள். இதனை நம் ஐயா ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைமீன்கள் சுகம் பெற விளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவேர் மேலேறும் வீதி மற்றைய வேதிகள் கீழ்ச்செல்லும் வீதி என்கின்றார். ஆக இந்த தத்துவத்தின் மேல் நடிக்கும் தத்துவாதீத தனிப்பொருள் வெளியனும் அந்த ஒளியை உணர்வுடன் கூடிய அறிவால் அறியணும். உணர்வின்றி அறிவாலும் அறிவின்றி உணர்வாலும் ஒரு காலத்திலும் அடைய முடியாது. நாம் இந்த அருளை அடைய 4 பில்லர் போட வேண்டும். ஒன்று பக்தி, ஒன்று ஒழுக்கம், ஒன்று ஜீவகாருண்யம், ஒன்று தவம். அவ்வாறு போட்டு நாம் மேலேறினால் காலையிலே நின்றனை கண்டு கொண்டேன். எங்கே கண்டார்? தருமச்சாலையிலே என அருளுலக்க மாலை 92 பாடலில் காலையிலே இந்தனக்கே கிடைத்த பெறும் பொருளே களிப்பே என் கருத்தகத்தே கனிந்தனரும் கனியே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவைகளாம் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே எனவும் அனுபவமாலை 70வது பாடலில் காலையிலே வருவார் என் கணவர் என்கின்றார். உரைநடைப்பகுதி 342 பக்கம் 3 சிறப்பு விதி. நித்தியம் சூரியன் உதயமாக 5 நாளைக்கு முன்னரே நித்திரை நீங்கி எழுந்திருத்தல் வேண்டும் என பதிவு செய்கின்றார். ஆக பிரம்ம முகூர்த்தம் இரவு முடிந்து ஒளி கூடும் தருணம். அந்த நேரத்தில் மனம் அமைதி பெறும், பிரபஞ்சம் அமைதியாக இருக்கும். 800 கோடி பேர் உறங்குகிறார்கள். 8 கோடி பேர் ஆன்மா விழித்து கேட்டால் கேட்டது கிடைக்கும். ஆன்ம விழிப்பு வந்தால் எதுவும் நாம் ஆன்ம விழிப்பு நிலைக்கு வந்துவிட்டால் எதுவும் நாம் கேட்க மாட்டோம். ஆக இறைவன் பூனை குட்டியை காப்பது போல் அவர் நம்மை எங்கொரு தீமையும் என்னை தொடரா வகை கங்குலும் பகலும் காவல் துணையாக இருந்து காப்பாற்றுவார். இதை நம்பணும், செயல்படணும். சுத்த சன்மார்க்க சாலையிலே இன்பம் தலைக்கின்றேன். சுத்தம் என்பது ஒன்றுமில்லாதது. சுத்தம் என்பது சன்மார்க்கம் என்னும் சொல்லுக்கு பூர்வம் முன் வந்ததால் மேற்குறித்த சமய மத அனுபவம் கடந்து சமயம் குணத்தோய் குறிக்கோளாக கொண்டால் மதம் நிர்குணத்தை குறிக்கோளாக கொள்வது. இந்த 2 அனுபவம் கடந்து சத்மார்க்கம் என்னும் பொருளுக்கு அர்த்தம் 4 வகை. சத்மார்க்கம் என்றால் இயற்கை, உண்மை, அறிவு பாதை என பொருள். அஃது பூர்வாதி ஆரம்பம் முதல் உள்ள உத்தரோத்த பரியந்தம். உத்தரம் என்பது பதில், பரியம் என்பது பற்று வேறுபாட்டால் பதில் முடிவான பதிலாகிறது. இதன் முக்கிய லட்சுவம் சுத்த சன்மார்க்க அனுபவஸ்தானமாகிய ஆன்மாவில் சுத்த சிவ துரியாதீத நிலைப்பெறில் விளங்கும் தூய அறிவு கொண்டு அனாதியான பேரொளியும் அனாதியான தடையற்ற காற்று இயக்கத்தையும் நம் மனதின் செயல்பாடு காற்றி நீக்கம் பிற பரோபகார செயலாகிய உயிர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி பசி. அந்த பசியை போக்க நீ செயல்பட்டதால்
உனக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றலை கடவுளின் உபகார சக்தி ஆண்மொழியுடன் கூட்ட அருளறிவு பெற்று 370ஆம் பக்கம் உரைநடை பகுதியில் கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். மேற்படி அறிவு ஆன்ம வியாபக ஆலயமாகிய மனித திகத்தில் காரியப்படுவது உத்தமம். இப்போ சுத்த சன்மார்க்க சாலை எனும் பாதை ஜீவகாருண்ய ஒழுக்கம் எனும் உயிரிறக்கம் மட்டும்தான். இன்பம் தலைக்கின்றேன் அருளறிவு பெற்று தொடர்ந்து அன்னவரையும் செய்து இயற்கை உண்மை கடவுள் மீது அன்பு வைத்து ஆன்ம அணு ஒளி அது மேலும் பிரகாசிக்க கடவுள் அருள் ஒளி எனும் அருள் சக்தியாகிய அருள் என்பது பேரொளி, சக்தி என்பது பேராற்றல் ஆக அருள் சக்தி என்பது தயவு பேராற்றல். இந்த ஆன்ம ஒளியுடன் கூட கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி இன்பம் தலைக்கின்றேன் என்கின்றார் நம் ஐயா. ஞாலமிசை சாகா வரம் பெற்றேன். ஞாலம் என்பது இந்த மண்ணுலகத்திலே கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் கடவுள் அனாதி, நம் ஐயாவும் அனாதி ஆகிவிட்டார். இதனை கற்றேன் சிற்றம்பல கல்வி கற்று கருணை நெறி உற்றேன், எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளி வடிவம் பெற்றேன் என்கின்றார். நம் ஐயா மறைவார் தோன்றுவார், தோன்றுவார் மறைவார். நம் ஊனக்கண்களால் அவரை காண முடியாது. அவர் தேகம் மறைந்து நின்று காரியப்படும் தேகம். அவ்வாறு மறைந்து நின்று உலகலாம் பரவ இந்த ஒளிநெறி காரியப்படுகிறார். நம் பெருமான் கூறுவதை நாம் நம்பி செயல்பட்டால் நமக்கு மனக்குறை நீக்கினல் என்றும் நல்வாழ்வளித்து நம்மை மரணமிலா பெருவாழ்வு வரை நிச்சயம் அழைத்து செல்வார் என்பது உறுதியாகிறது. நம்பணும், செயல்படணும். ராமலிங்கா அபயம். திருச்சிற்றம்பலம்.